ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம். எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாகவே காய் தந்துட்டானுங்க. நம்ம எதுலேருந்து ஃபஸ்ட்டு வரலாம், நம்ம பச்சை மிளகாய். இவன் வந்து என்னென்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய காய்கள்லாம் தாண்டி நிறையாவே கொடுத்துட்டான். அதாவது டெய்லி நான் வந்து செடியிலே பழுக்க விட்டதுனால டெய்லி நாம் எப்போல்லாம் வெளியில் வரோங்களோ அப்போல்லாம் நான் வந்து பறித்து கொண்டு போய் ஒரு பிளேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த பிளேட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன் டே அவ்வளோ சில்லி தந்துருக்காங்க எங்களுக்கு. அதாவது போதும் போதும் சொல்கிற அளவுக்கு வந்து நிறையாவே கொடுத்துட்ருக்கானுங்க. நிறைய சில்லி செடி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மிளகாய்க்கு பஞ்சமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும். எப்போல்லாம் குக்கிங்க்கு தேவையோ அப்போ வந்து செடியிலேருந்து டேரெக்டாக வந்து கிச்சன் போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து மிளகா வந்து எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 to 8 செடிக்கிட்ட இருக்குது என்னட்ட. டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சில்லி வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் மிளகாய்க்கு பஞ்சமே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு அப்படிக்கா போனோம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தங்கரதம். அவன் வந்து அப்படியே சில வந்து செடிங்களை வந்து, அதாவது அந்த செடி பழுத்து அந்த பழம் ஆனதுக்கப்புறம் அந்த செடியில் பார்த்தோன்னா அது ஒரு அழகு இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு அழகுங்க. அதுவும் எனக்கு வந்து இவனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல அவரும் ஹாப்பியாக இருக்கும். அப்படியே கையை வச்சோன்னே அப்படியே டொபக்குன்னு வந்துடுவான். இவனை வந்து வளர்க்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த காற்று இருக்கான் பாரு, காற்றுக்கிட்டேருந்து நம்ம வந்து அவனை காப்பாற்றி எடுக்கிறதுக்குள்ளரையும் போதும் போதும்னு ஆயிரும். அவனுக்குன்னு தனியாக ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தா தான் அவன் வந்து நம்மளுக்கு காய் தருவான். ஸோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த பக்கம் அப்படியே திரும்பினோம்னு வச்சுக்கோங்களேன், வெண்டைக்காய். இவனை வாடா வாடான்னு சொல்லினாலும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, என்னோடய பழத்தெல்லாம் போட்டு டே வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே கழுத்தை திருவுற மாதிரி திருவி விட்டேன். வந்துட்டான் எப்படியோ. இவனுக்குன்னு ஒரு தனியாக சிசர் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கேமராவும் பிடிக்க முடியல. இவனை கட் பண்ணுறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் என் கையவே கத்தியாக மாற்றி இவனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எப்படியோ 2 வெண்டைக்காயை. ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன் தான். ஏன்னா வந்து எனக்கு டெய்லி வெண்டைக்காய் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் வந்து அப்படியே கொசன்னு வந்து கீரை. இவனை வந்து போனா போதேன்னு போட்டு விட்டேன். ஆனால் இவனில் கீரை வர்றானோ இல்லையோ நிறைய குப்பை செடிங்க நிறைய வர்றான் எப்போயுமே வந்து. ஆனால் பரவாயில்லைங்க, போனால் போகுதுன்னு போட்டு விட்டதுக்கு அவனோட இதை வந்து அவனோட நன்றி விசுவாசத்தை காமிச்சிட்டான். அழகாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை தந்தான். அதே கீரை வந்து என்னோடய கார்டனில் ஒரே ஒரு செடி சொல்வேன்ல, தண்டுக்கீரை, அவனும் இருக்கான். ஸோ அவனோட இவனை மிக்ஸ் பண்ணி வந்து கீரை வந்து சமைச்சிடலாம். ஏன்னா வந்து கீரை கம்மியாக தான் நிறையா தெரியும். பட் ஆனால் குக்கிங் பண்ணும்போது கம்மியாக தானே இருப்பான். ஸோ அதனால் 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. இவன் தான் அந்த ஒத்த கீரை. ஒரே ஒரு செடி தாங்க. அவன் வந்து தண்டு வந்து ரொம்ப பெருசாகவே ஆகிட்டான். இன்னும் அவனை கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்லலாம் சொல்லி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு கீரை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து அவனை வந்து என்னை கட் பண்ணி போடுறதுக்கு மனசு இல்லை. சரி இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்தும் ஒரு கைப்பிடி அளவு கீரையை பறிச்சுட்டு 2 கீரையும் சேர்த்தா அவ்வளோ கீரை வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி ஆகிட்டானோ. ஏம்மா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்ற மாதிரி பார்த்தான். வேறு என்ன பண்ணுறது, அவனை பிக் பண்ணலைன்னா என்ன ஆயிடுவானா, அவன் வந்து முத்தி போயிடுவான். ஸோ சீடெல்லாம் நிறையா வந்துடும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து தண்டுக்கீரையில் பறித்து விட்டுக்கிட்டு இருந்தால் தான் நல்ல துளி விட்டு நிறையா நம்மளுக்கு கீரை தருவோம். ஸோ இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்படி கீரை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு பிளேட் நிறையா வந்து நம்மளுக்கு வந்து கீரையே வந்து இவ்வளோ கிடச்சிருச்சு. ஸோ அவனையும் ஹாப்பியாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய வீட்டு உள்ளார இருக்க கார்டனுக்குள்ளே போனால் நம்மளுடைய அவரைக்காய் செடி. அவன் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவரைக்காய் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து என்னென்னா 2, 3 அவரைக்காய் வந்து முத்திடுச்சு. ஸோ அவனை என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அப்படியே வந்து அவனை சாம்பாருக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த காயை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு வேலை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வரும் பாருங்கள். எப்படியும் ஒன்று இவன் அவரைக்காயும் கொடுத்துரும். ஆனால் இந்த அவரையை வந்து 2, 3 டைப்ஸில் என்னோட இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த அவரையெல்லாம் என்னோடய ஃபஸ்ட்டு கார்டனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அதாவது காய் வருதோ இல்லையோ, இந்த காய் இந்த செடியில் இப்படி தான் வரும் அப்படின்றத நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் தான். ஏன்னா நமக்கு கிடைக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். இந்த காய் இப்படி தான் வருதுன்றது எனக்கு வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்ப்பேன். ஸோ அதனால் இந்த காய் வந்து இப்படி தான் இருக்கிறான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேயே வந்து எனக்கு காய் கொடுத்துட்டான் நிறையா.
ஸோ அதுவே வந்து ஹாப்பியாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய மணத்தக்காளி கீரை. அவன் வந்து இவன் வந்து எப்படின்னா, இவன் ரொம்ப மோசமானவங்க. வெளியிலலாம் வந்து சும்மா அவன் பாட்டுக்கும் கிடக்குறான். எங்க அதுவும் பார்த்தீங்கன்னா, வெளியில வாக்கிங்லாம் போம்போது அவன் பாட்டுக்கு இருப்பான். இவன இந்த சீடெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டா அது கார்டன்ல வரவே மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு செடி மட்டும் புடுங்கிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து நட்டு வச்சேன். அவன் வந்து எப்படியோ துளுர்த்துருக்கான். அவன்ல காய் பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்னு அந்த மணத்தக்காளி இது. அதோட சேர்த்து வந்து பொரியல் பண்ணா சூப்பரா இருக்கும். இது அல்சருக்குலாம் சூப்பரா இருக்கும். இன்னும் அவரைக்காயிலேருந்து அந்த செடி விதை வந்து முத்திருச்சு சொன்னேன்ல, அவன வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு பக்கெட் வந்து எங்கள் வீட்ல வந்து ஒரு ப்ரோக் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன்ல வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு சீட் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் அவன் வருவானா, மாட்டானா என்னன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் அப்படி தான் பார்க்கணும். என்னோடய மண்ணை பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. புழு புழு புழுன்னு அவ்வளோ அழகா இருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ வந்து இவனை வந்து இருடா கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவனை வச்சு விட்டுட்டு கடைசியாக என்னோடய ஹார்வெஸ்டிங்லாம் ஹாப்பியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, பீன்ஸு, அதாவது கோழி அவரை, சாரி பீன்ஸ் இல்லை கோழி அவரை, இந்த டொமேட்டோ, வெண்டைக்காய் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு